விநாயகர் அப்படின்னோடனே நமக்கு விழிகளின் முன் தோன்றுவது என்ன அப்படின்னா அழகிய யானை முகம். அந்த யானை முகம் வருவதற்கு முன்பே நம்ம தமிழ்நாட்டில் மனித முகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் இருக்குதுங்க. அது எங்கன்னு தானே கேட்குறீங்க? நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் பூந்தோட்டம் அருகில் சிதலப்பதி அப்படிங்கிற ஊரில் முனீஸ்வரர் கோவிலில் வீற்றிருக்கிறார் இந்த ஆதி விநாயகர். இந்த ஆதி விநாயகர் பார்வதி தேவி தனிமையில் மஞ்சள் கொண்டு உருவாக்கிய உயிர்ப்பித்தது தான் விநாயகர். தந்தை என்று அறியாது தாயின் கட்டளைக்கு இணங்க வாயிலில் காவல் நின்ற விநாயகர் சிவபெருமானை தடுத்து நிறுத்திடவே சிவபெருமான் கோபம் கண்டு விநாயகன் தலையை கொய்திடுவார். தன் மகன் தலையின்றி கிடப்பதை பார்த்த பார்வதி தேவி தவிப்பை தாங்காத தலைவன் சிவபெருமான் வீரர்களுக்கு கட்டளையிடுவார். வடக்கு நோக்கி போங்க, அங்கே முதல்ல தென்படக்கூடிய உயிர் எதுவாக இருந்தாலும் அதனுடைய தலையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி வடக்கு நோக்கி சென்றபோது கிடைத்த முதல் உயிர் யானை. அதோட தலையை வெட்டிட்டு வந்து தான் விநாயகருக்கு பொருத்தி மீண்டும் அவரை உயிர்ப்பித்து பார்வதி தேவியின் மகிழ்ச்சியை கண்டார் சிவபெருமான். அதற்கு முன் தோன்றிய திருத்தலம்தான் மனித முகத்துடன் இருக்கக்கூடிய ஆதி விநாயகர். இங்கு வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த ஆதி விநாயகர் ஆலயம் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கையும் இருக்கும். இங்கு அவரை வணங்கி பயன்பெற்றிடுங்கள். நன்றி.